இயேசுவின் அருமை சகோதர சகோதரிகள், இந்த 3வது அதிகாரமானது எல்லா தயாரிப்போடு அங்கிருந்த மதில்கள் ஒவ்வொன்றாக புதுப்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு குரூப்பும் அந்த மதில்களை புதுப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க, உதவி செய்கிறாங்க. அந்த உயர் குடிமக்கள் மட்டும் அதை செய்யலை. எல்லா இறைவாக்கினர்களும் சரி அல்லது லேவிய குருக்களும் சரி அவர்களுடைய பங்குக்கு அவர்களுடைய பகுதிகளை அவர்கள் பழுது பார்க்குறாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த குருக்களும் அந்த பகுதியை பழுது பார்க்குறாங்க. இவ்வாறு ஒவ்வொருவரும் பழுது பார்க்கக்கூடிய நிகழ்வை இந்த அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அந்த திட்ட பணிகளை சரி செய்யக்கூடிய பணிகளை மக்கள் பார்க்கிற பொழுது கடவுளுடைய கரம் அவர்களோடு ஓங்கி இருந்ததை எண்ணியவர்களாக நாம் இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம். அப்பொழுது பெரிய குரு எலியாசியும் அவருடைய சகோதர குருக்களும் முன் வந்து ஆட்டு வாயிலை கட்டி அர்ப்பணம் செய்து அதற்கு கதவுகளை பொருத்தினார்கள். மேய காவல் மடம் வரையும் அனனியேல் காவல் மாடம் வரையும் அர்ப்பணம் செய்தார்கள். அவர்களுக்கு பின் எரிகோ மக்களும் அவர்களுக்கு பின் இம்ரியினுடைய மகனான சக்கூரும் கட்டினர். பின் அசனாவினுடைய வழிமரபினர் மீன் வாயிலை கட்டினர். நிலைகளை அமைத்து கதவுகளை பொருத்தி பூட்டுகளையும் தாழ்பாக்களையும் அமைத்தனர். அக்கோசு மகனான உரியாவினுடைய மகன் மெரெமோத்து அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். மெசசபேலினுடைய மைந்தரான பெரக்கியாவினுடைய மகன் மெசுல்லாம் அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். பானாவினுடைய மகன் சாதோக்கு அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். தெக்கோவாவினர் அடுத்த பகுதியை பழுது பார்த்தனர். ஆனால் அவர்களுடைய உயர்குடி மக்கள் ஆண்டனுடைய பணியில் பங்கெடுக்கவில்லை. பாசையாக்கினுடைய மகனான யோயாத்தாமும் பெசோத்தியாவினுடைய மகனான மெசுல்லாமும் பழைய வாயிலை பழுது பார்த்தனர். நிலைகளை அமைத்து கதவுகளை பொருத்தி பூட்டுகளையும் தாழ்பாக்களையும் அமைத்தனர். பேராற்றின் இக்கரை பகுதியில் ஆளுநருடைய ஆட்சிக்கு உட்பட்ட குவையோனியரான மெலட்டியாவும் மெரோனியரான யாதோனும் கிபையோனரை மிஸ்பா வரையும் சார்ந்தவர்களும் அடுத்த பகுதியை பழுது பார்த்தார்கள். பொற்கொள்ளரினுடைய ஒருவரான அர்க்கயாவினுடைய மகன் உசியேல் அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். நறுமண பொருள் வணிகரினுடைய ஒருவரான அனனியா அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். இவர்கள் எருசலேமின் பெரிய மதில் வரை புதுப்பித்தார்கள். எருசலேம் மாவட்டத்தினுடைய ஒரு பாதிக்கு ஆளுநராய் இருந்தவரும் ஊரின் மகனுமான ரபயாம் அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். இவர்களுக்கு அடுத்து அருவருப்பினுடைய மகனான எதயா தம் வீட்டுக்கு எதிரே இருந்த அந்த பகுதியை பழுது பார்த்தார். அசாபினியாவின் மகனான அத்துசு அதற்கு அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். ஆரிமினுடைய மகனான மல்கியாவும் பாகாத்து மோவாப்பினுடைய மகனான அசூபும் மற்றொரு பகுதியையும் சூளை காவல் மாடத்தையும் பழுது பார்த்தனர். எருசலேம் மாவட்டத்தின் மறுபகுதிக்கு ஆளுநராய் இருந்தவரும் அல்லோகேசினுடைய மகனுமான சல்லுமும் அவருடைய புதல்வியரும் அடுத்த பகுதியை பழுது பார்த்தார்கள். ஆனும் சானோவாக்கில் வாழ்ந்தவர்களும் பள்ளத்தாக்கு வாயிலை பழுது பார்த்தார்கள். அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாக்களையும் அமைத்தார்கள். குப்பைமேட்டு வாயில் வரை 1000 முழம் மதிலை பழுது பார்த்தார்கள். பெத்கரேம் மாவட்டத்தின் ஆளுநராய் இருந்தவரும் ரெக்ககாப்பினுடைய மகனுமான மல்கியா குப்பைமேட்டு வாயில்களை பழுது பார்த்தார். அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாக்களையும் அமைத்தார். மிஸ்பா மாவட்டத்தின் ஆளுநராய் இருந்தவரும் கொல்கேசையினுடைய மகனுமான சல்லும் ஊருணி வாயிலை பழுது பார்த்தார். அதை புதுப்பித்து அதற்கு முகடு கட்டி கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாக்களையும் அமைத்தார். மேலும் அவர் அரச பூங்காவிலிருந்து சேலா குளத்து சுவர்களை தாவீதினுடைய ஊரிலிருந்து கீழே செல்லும் இந்த படிகள் வரை பழுது பார்த்தார். அவருக்கு பிறகு பெட்சூர் மாவட்டத்தின் ஒரு பாதிக்கு ஆளுநராய் இருந்த அசப்பூக்கினுடைய மகனாகிய நெகேமியா தாவீதின் கல்லறைக்கு எதிரே வெட்டப்பட்டிருந்த அந்த குளமும் படை வீரனுடைய பாசறையும் இருந்த அந்த பகுதி வரை பழுது பார்த்தார். அவருக்கு பிறகு லேவியர் பழுது பார்த்தனர். பாணியனுடைய மகனான
ரகூம் அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். கெயிலா மாவட்டத்தின் ஒரு பகுதிக்கு ஆளுநராக இருந்த அசப்பியா அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். பிறகு அவர்களுடைய உறவினர் பழுது பார்த்தனர். கெயிலா மாவட்டத்தினுடைய மறுபாதிக்கு ஆளுநராக இருந்தவரும் ஏனதாதினுடைய மகனுமான பவ்வாவையும் பழுது பார்த்தனர். மிஸ்பாவினுடைய ஆளுநராக இருந்தவரும் ஏசுபாவினுடைய மகனுமான ஏசேர் மதினுடைய மூலையில் ஆயுத கிடங்குக்கு எதிராக இருந்த அடுக்கு பகுதியை பழுது பார்த்தார். அவருக்கு அடுத்து சாபாயினுடைய மகன் பாரூக்கு அந்த மூலையிலிருந்து பெரிய குரு எலியாசின் பின் வீட்டு வாயில் வரை பழுது பார்த்தார். அவருக்கு அடுத்து ஆக்கோசினுடைய மகனான உரியாவின் மகன் மெரமோத்து எலியாசிபின் வீட்டு வாயின் படி முதல் அவ்வீட்டினுடைய கடை கோடி வரை பழுது பார்த்தார். அவருக்கு பின் சமவெளியில் வாழ்ந்த குருக்கள் பழுது பார்த்தார்கள். இதன் பின் பெஞ்சமீனும் அசூப்பும் தங்கள் வீட்டுக்கு எதிரே இருந்த அந்த பாகத்தை பழுது பார்த்தனர். அவர்களுக்கு பின் அனனியாவினுடைய மகனான மாசேயாவினுடைய மகன் அசரியா தன் வீட்டுக்கு அருகே இருந்த பகுதியை பழுது பார்த்தார். அவருக்கு பின் அசரியாவினுடைய வீட்டினுடைய மூலையிலிருந்து மதிலினுடைய மூளை வரையில் உள்ள மற்றொரு பகுதியை ஏனத்தாத்தினுடைய மகன் பின்னூய் பழுது பார்த்தார். மூளைக்கும் சிறை முற்றத்தை நோக்கி அரச மாளிகையிலிருந்து உயர்ந்திருக்கும் அந்த காவல் மாடத்திற்கு எதிரே இருந்த பகுதியை உசாயினுடைய மகன் பாலால் பழுது பார்த்தார். அவருக்கு பின் பாரோசினுடைய மகன் பெதையாவும் ஓபேல் வாழ் கோவில் பணியாளர்களும் கிழக்கில் இருந்த தண்ணீர் வாயிலினுடைய எதிரே உயர்ந்திருக்கும் அந்த கோபுரத்தின் அருகில் உள்ள பகுதியை பழுது பார்த்தார்கள். அவர்களுக்கு பின் உயர்ந்திருந்த அந்த பெரிய காவல் மாடத்திலிருந்து ஓபேல் வரையில் உள்ள பகுதியை தெக்கோவாவினர் பழுது பார்த்தனர். குதிரை வாயில் முதற்கொண்டு குருக்கள் ஒவ்வொருவரும் தத்தம் வீட்டிற்கு எதிரே உள்ள பகுதியை பழுது பார்த்தனர். அவர்களுக்கு பின் இம்மோரினுடைய மகன் சாதோக்கு தம் வீட்டிற்கு எதிரே உள்ள பகுதியை பழுது பார்த்தான். அவருக்கு பின் கீழ் வாயில் காவலரும் செக்கனியாவினுடைய மகனுமான செமையா பழுது பார்த்தார். அவருக்கு பின் சிலையாமில் மகனான அனனியாவும் சாலாமினுடைய 6ஆம் மகனான ஆனுனும் மற்றொரு பகுதியை பழுது பார்த்தனர். அவர்களுக்கு பின் பெரக்கியாவினுடைய மகனான மெசுல்லாம் தம் அறைக்கு எதிரே உள்ள பாகத்தை பழுது பார்த்தார். அவருக்கு பின் பொற்கொள்ளர்களினுடைய ஒருவனான மல்கியா கணக்கர் வாயிலுக்கு எதிரே இருந்த அந்த கோவில் பணியாளர் வணிகர் ஆகியோருடைய குடியிருப்பிலிருந்து மூளையிலிருந்து மேல் மாடி வரையும் பழுது பார்த்தார். மூளையிலிருந்து மேல் மாடிக்கும் ஆட்டு வாயிலுக்கும் இடையேயுள்ள பகுதியை பொற்கொள்ளரும் வணிகரும் பழுது பார்த்தனர். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.